ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த 2026 லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கான புதிய வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கிய புதிய வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலக்கெடு கட்டுப்பாடு இல்லை. வாரிசு சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது இத்தனை வருஷத்துக்கு தான் செல்லும் அப்படிங்கிற அந்த வேலிடிட்டி பீரியட் கிடையாது. ஒரு தடவை வாங்கிட்டாவே அது ஃபுல்லாக செல்லுபடி ஆகும். எந்த வருஷம் வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது திருமணமானவர் இறந்தால் வாரிசுகள் யார்? அதாவது இறந்தவருக்கு திருமணம் ஆகியிருந்தால் அவரது மனைவி அல்லது கணவர், மகன்கள், மகள்கள் மற்றும் பெற்றோர், தாய், தந்தை ஆகியோர் வாரிசாக கருதப்படுவர். அனுமதிக்கப்பட்ட சட்டப்பிரிவுகளின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஒரு சில கம்யூனிட்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அந்த சட்டப்பிரிவுகள் அவங்களுக்கு இடம் கொடுக்கும். ஸோ சட்டப்பூர்வமான மனைவிகள் ஒருத்தருக்கு மேலே இருந்தாலும் அவங்களையும் வாரிசுதாரர்களாக கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் ஆகாதவர் இறந்தால் வாரிசுகள் யார்? இறந்தவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அவரது பெற்றோர், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வாரிசு சான்றிதழ் பெற தகுதியானவர்கள். இப்போது குழந்தை தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட ஆவணங்களை வட்டாட்சியர் சரிபார்த்து உறுதி செய்த பின் அவர்களுக்கும் வாரிசு சான்றிதழ் வழங்கப்படும். ஸோ அதுக்குண்டான கண்டிப்பாக தத்தெடுத்ததுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் வாரிசாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போது மைனர் வாரிசுகளாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாரிசுகள் அனைவரும் மைனராக, அதாவது 18 வயதுக்குட்பட்டவர்கள் இருந்தால் அவர்களின் பாதுகாவலர், கார்டியன் அல்லது இறந்தவரின் உடன் பிறந்தவர்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஸோ உடன் பிறந்தவர்களும் பார்த்திங்கன்னா வாரிசாக கருதப்பட மாட்டாங்க. எப்போது மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உடன் பிறந்தவர்கள் வாரிசாக கருதப்பட மாட்டார்கள். ஆனால் கார்டியனாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இருப்பிட விதிமுறை. அதாவது இறந்தவர் கடைசியாக எங்கு வசித்து வந்தாரோ அந்த எல்லைக்குட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அந்த பகுதியில் 6 மாதங்களுக்கும் குறைவாக வாழ்ந்திருந்தால் அதற்கு முன்பு ஓராண்டுக்கு மேல் வசித்த பகுதியின் வட்டாட்சியரிடம் அறிக்கை பெறப்படும். இப்போ நான் ஒரு ஊரில் இருக்காங்க, அவங்க இன்னொரு ஊருக்கு மாறி போகிறாங்க. மாறி போயிட்டு அங்கே போய் அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு மேலே ஆயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வட்டாட்சியர்கிட்டயே அவங்க டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் காமிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். 6 மாதத்துக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக அவர் எந்த பகுதியில் இருந்தாரோ அந்த வட்டாட்சியர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, இறந்தவரின் இறப்புச் சான்றிதழ், டெத்து சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்று. இருப்பிடச் சான்றை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட் காமிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. அனைத்து வாரிசுகளின் அடையாளம் மற்றும் முகவரி சான்று வேண்டும். அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். வாரிசுகளினுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணமானவர் எனில் திருமண பதிவுச் சான்றிதழ், மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் TNEGA இ-சேவை போர்ட்டல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கான பிரிவு REB 114 லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற பிரிவை தேர்ந்தெடுத்து பொதுமக்கள் எல்லாருமே யார் வேண்டுமானாலும் இ-சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அல்லது TNEGA அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்பத்துக்கு 60 ரூபா நம்ம கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் தாலுக்காவில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு அந்த ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் மூலமாக ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நேரடியாக அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போனாலும் அங்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற இ-சேவை மையமில் போய் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.